பரபரப்பான ஒரு அரசியல் சூழல் அப்படின்னாவே இந்த நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, தனித்து தான் போட்டியிடுவேன்னு அடம்பிடிக்கிறவங்க சீமான் அல்ல. மற்றவங்க எல்லாமே நான் கூட்டணி வச்சு அதாவது தேர்தல்ல வென்றமே இல்லையா, சீமான் வாக்கு வாங்கக்கூடாது, நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையக்கூடாதுங்கிறது மும்மரமா இருக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும். அப்படித்தான் இந்த அரசியல் களம் போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இந்த தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல நாம தமிழ் தேசியம் வளர்ந்தே ஆகணுங்கிறதுனால அவங்க எதிர்க்கிறாங்களா என்னங்கிறத நம்ம விடயத்தை பார்ப்போம். அதே சமயம் அண்ணன் அப்படி சொடக்கு போட்டா உடனடியே வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடியே இங்க தம்பிகள்லாம் களத்துல செம்மையான வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல்ல நாங்க வெற்றி அடைஞ்சு ஆகும். அது இந்த குமுதம் ரிப்போர்ட்டர் ரிசல்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அவங்க எடுத்திருந்தாங்க நாம் தமிழர் கட்சி எவ்வளவு சதவீத வாக்கு பெறும்னுங்களா. நம்ம கூட இங்க 15% அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 20% சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல தம்பிகளை கையில பிடிக்க முடியுமா? அருமையான வேலை களத்தில் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் நாங்க உறுதியா வெற்றி அடைவோம், இது அண்ணனுக்கு நாங்க பரிசா கொடுக்க போறோம் எங்க வெற்றியா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய வேலையில சிறந்த முறையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு களப்பணியில நம்ம நம்ம சகோதரர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா ரூபன் குமார் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, அதே மாதிரி ஐயா ராஜேஷ் அவர்கள் இளங்கோ ஐயா இளங்கோ அவர்கள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, மணிகண்டன் ஐயா மணிகண்டன் அவர்கள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. இவங்க 3 பேர் சேர்ந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, எதையோட சிந்திச்சு ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட வேலை என்னங்கிறத இந்த காணொலியில பாக்குறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். என்னங்கய்யா தூங்கவே மாட்டீங்களா? தூங்கக்கூடாது. எதுக்காக தூங்கக்கூடாதுன்னா, இந்த திராவிடர்களையும் ஆரியர்களையும் வீழ்த்த வேண்டும். அதுக்காக தான் நாம தூங்கக்கூடாது. ஏன்னா நம்ம தாய் தந்தை 50 வருட காலமாக திராவிடர்களை அடிமைப்பட்டு ஓட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெட்டலை இல்லைன்னா டிஎம்கே, ரெட்டலை இல்லைன்னா டிஎம்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாய் தந்தைகள் வாக்களித்து 5 ஆண்டு காலமாக அவங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம கேள்விக்குறியில இருக்கிறோம். எல்லாமே இழந்துட்டோம். அதனாலதான் நான் இளைய தலைமுறைகள் எல்லாம் முன் இனிமேல் நாம தூக்கம் என்பது குறைவான நாட்கள் தான். அண்ணன் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் தூக்கம் என்பது இளைய தலைமுறைகளுக்கு, தமிழக இளைய தலைமுறைகளுக்கு ரொம்ப கம்மி தான். தூக்கத்தை எதிர்பார்த்தா நம்ம அந்த காலத்தை சுதந்திரத்துக்காக எவ்வளவோ போராடி இருக்காங்க. நம்ம மாவீரர், நம்ம உலகத் தமிழர்கள் போற்றும் பிரபாகரன் ஐயால எத்தனையோ கட்டமைப்பு வச்சு தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேணும், தமிழ் இனத்த மொழியை காப்பாற்ற வேணும். அவர் எத்தனையோ நாள் தூங்காம அவர்லாம் ஆயுதம் ஏந்திய போர் நடத்திருக்காரு. அதனால அதெல்லாம் அதுக்கு மேல அவங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. நாங்க ஒண்ணும் செய்யல. இது கூட செய்யலைன்னா நாம இங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேசிக்கிட்டு சும்மா இந்த போலி நாடகமா நடத்தக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியத்தை உணர்வுபூர்வமாக நேசிக்க வேண்டும். ஏன் உணர்வுபூர்வமாக நேசிக்க வேண்டும்? தமிழ் தேசியத்தை உணர்வுபூர்வமாக நேசிக்காதவன் சும்மா இந்த ஃபார்மாலிட்டிக்கு பேசுறது, ஃபார்மாலிட்டிக்கு இந்த கலப்பணி, அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. உணர்வுபூர்வமா தமிழ்நாட்டை தான் ஆள வேண்டும் என்ற கருத்துக்கிணங்க வேலை செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, திராவிடனும் ஆரியனும் உள்ள வந்துட்டான். அண்ணாமலை துடிக்கிறான். தமிழ்நாட்டை கொடுங்க, நான் காப்பாற்றுறேன். ஒருபோதும் நீ காப்பாற்றாத. ஒருபோதும் தமிழ்நாட்டுல பிஜேபிங்கிற ஒரு மலை ஆட்சி வரவே வராது. திராவிடன் என்ற கோட்பாடும் இங்கு பலிக்காதுங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தைகள். அதுதான் உண்மை. அதனால நாங்க தமிழ் இன வெறியாளர்கள், நாங்கள் தமிழ் இன வெறியாளர்கள். அதனால எதற்காக? திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் விரட்டி அடிப்பதற்காகத்தான். எத்தனை காலம் பொறுத்துட்டு இருப்போம்? ஒருத்தன் சொல்றான் ஏடிஎம்கே டிஎம்கே தான் கை வருகிறான். எனக்கு அதுதான் ஊதி போச்சுங்கிறான். ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஓட்டு போடும்போது கை வரும்னா அவன் என்ன பண்ணுவானா, ஏடிஎம்கே டிஎம்கே காரன்
இயற்கை விவசாயத்தை அழித்து 8 வழிச்சாலை போடுறான், விவசாயத்தை அழித்து மீத்தேனுக்கு கொடுக்கறான். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை தலைவிரிச்சு ஆடுது, அதே மாதிரி லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, அதே மாதிரி இயற்கை வளத்தை எத்தா பெரிய ஒரு மழையை எவனாச்சும் உண்டாக்க முடியுமா? இந்த ஏடிஎம்கே மழையை உண்டாக்க சொல்லி பார்க்கலாம், உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியாது. அதான் உண்மையா? எல்லாம் அழிச்சிட்டு இருக்கிற இந்த ஏடிஎம்கே டிஎம்கே காரர்கள் 50 காலங்களாக கொள்ளையளித்த பணத்தை வெளிநாட்டில் பதுக்கி வைத்து இருக்கிறாங்க. இங்க தமிழகத்துல ஒன்றுமே இல்லை. இங்க இருந்து சம்பாதிக்க வேண்டியது வெளிநாட்டுல போய் பதுக்கி வைக்கிறது. சரிங்க ஐயா, இப்ப வந்து அவங்க வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்கிறாங்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் வந்து பணம் வந்து வெளிநாட்டுல இருந்து ஏதோ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பணம் வருதுன்னா, தமிழ் தேசியத்துக்கு நான் தமிழர் பிள்ளைகளுக்கு வந்து பணம் வருதுன்னா, வெளிநாட்டுல வந்து நிறைய வந்து தமிழ் தேசிய உணவாளர்கள் தமிழர்களுக்கு தஞ்சம் இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உலக நாடு முழுவதும் நன்கொடையாக கொடுக்கிறார்கள். நாங்கள் யாரும் பொது நிறுவனத்திலும் சரி, ஒரு கம்பெனியிலும் சரி, நேற்று பாரு திருப்பூர்ல ஒரு சாதாரண ஒரு துணிக்கடையில பிஜேபி காரங்க போய் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் கடையை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சு போடுவேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எங்க கிட்ட வந்து 20 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. அது கிடையாது, என் தலைவர் வராரு. யார் அவன் தலைவர்? இந்திக்கார தமிழ்நாட்டுல மோடி எங்க தலைவரா? நீ 5-10க்கு மாரடிச்சு திங்கிற நீ எனக்கு பிஜேபி காரங்கிட்ட 5க்கு 10க்கு நீ கூலி வேலை செஞ்சு அன்னைக்கு கோட்டை கோழி பிரியாணிக்காக நீ சாப்பிடுறதுக்காக நீ இந்த அடியாட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற. அதனால எங்க தலைவர் வராரு, அதனால நீ வந்து 500 ரூபாய் கொடுத்தே ஆகணும் அந்த பொண்ணு கிட்ட டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, உங்க தலைவர் யார்? மோடியா? அவர் எங்க தலைவர் ஒண்ணும் கிடையாது, அவரு பிஜேபி, அவர் இந்துக்காரு. அவருக்கு எதுக்கு எங்க நாட்டுல வர்றதுக்கு அவருக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெண் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதனால அதுபோல பிஜேபிகள் இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அங்கே கம்பெனிஸ், கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பண வேட்டை வசூல் பண்றாங்க. எதுக்கு? தேர்தலுக்காக. எதற்காக? ஒரு ஓட்டுக்கு 2000, 1000, 3000 கொடுக்கதான். பிஜேபியும் திராவிடருக்கு ஒரே தத்துவ கோட்பாடுதான். வாங்கணுங்கிறது கொடுக்குறாங்க, மக்கள் வாங்கணுங்கிறது தானே கொடுக்குறாங்க. ஆமா, மக்கள் வாங்குறாங்க. மக்கள் வாங்குறாங்க. ஓட்டுக்கு பணம் தரப்பு வேண்டாம்னு மக்கள் சொல்ல வேண்டியதானே? வேண்டாம் எனக்கு சொல்லுவா. மக்கள் சொல்றான், திராவிடம் கொடுத்தாலும் பிஜேபி காரன் கொடுத்தாலும் சொல்றான், தம்பி நம்ம பணம் தானே நாம வாங்கிக்கலாம் சொல்றான். அட மக்களே, உங்க பணம் தான், நீங்க வாங்கிக்கோங்க, வேணாம் சொல்ல. தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. எவன் செய்யறான் எவன் செய்யலன்னு உங்களுக்கு தெரியலையா? கண்ணுக்கு தெரியலையா? இதுதான் உண்மை. கண்ணுக்கு தெரியணும் இல்ல, எவன் செய்யறான் எவன் செய்யலங்கிறது தெரியணும் இல்ல. தெரியாம ஒரு வாக்களிச்சுக்கிட்டே இருந்தா அது என்ன முடியும்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, அரசியல்வாதியும் திருடன், மக்களும் திருடன். ஏதோ ஒரு பக்கம் திருடனா இருந்து இன்னொரு பக்கம் போலீஸா இருந்தா இந்த நாடு ஜனநாயக நாடா இருக்கும். இரு பக்கமும் திருடன். அவன் என்ன பண்ணுவான்? 1000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு ரத்த தான் கை வருமா, எனக்கு டிஎம்கே தான் கை வருமா? கை வரும்னா அவன் எல்லாத்துலயும் கை வைக்கிறான். அப்புறம் என்ன பண்றது? இவங்களுக்கே ஓட்டு காசு போட்டுட்டு வாங்கிட்டு இவங்களுக்கே ஜெயிக்க வச்சுட்டு எனக்கு அதை பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனையே திட்டுது. நீங்களும் குடுகுடுப்புக்கார ஃபார்முலா எடுக்க வேண்டியதானே? குடுகுடுப்புக்காக சீமானந்தன் தான் வர போறாரு, வெற்றி அடைய போறாருன்னு சொல்ல வேண்டியது. அதெல்லாம் வேண்டாம், அது தமிழ் தேசியத்துக்கு சாத்தியமாகாதுங்க. அதெல்லாம் திராவிடம் செய்யற வேலை, நாம செய்யக்கூடாது. அதுதான் ஏதோ ஊர்ல எந்த ஊரு? இங்க ஈரோடு கிழக்குல. ஈரோடு கிழக்குல இல்ல, இப்ப இங்க வந்து தர்மபுரி பாப்பிரெட்டுப்பட்டியில திராவிடர்கள் ஊராக சேர்ந்து ஜக்கமா வராரு, ஜெயிக்க போறாரு, ஜக்கமா வராரு, அது செய்ய போறாரு, ஜக்கமா வராரு, இதை செய்ய போறாரு அப்படின்னு பாப்பிரெட்டிப்பட்டியில போட்டு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாப்பிரெட்டிப்பட்டியில மக்கள் கிட்ட போய் திராவிடர்கள் குடுகுடுப்பு ஸ்தானத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த ஊர் பெண்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒண்ணுமே செய்யல. நீங்க வரவே வேண்டாம் வீட்டுல அப்படின்னு சொல்லி ஊர்ல வரீங்க, கண்ணனை காமிங்க, ஊர் வரைக்கும் வரல, நீ ஜக்கமா சொல்லிட்டு ஊர்ல நீங்க வந்து வரவே கூடாது, நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க. சிறப்புங்க. சரி, இப்ப வந்து குமுதம் ரிப்போர்ட்டர்ல புத்தகத்துல வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 19 புள்ளிக்கு மேலான சதவீதத்துல வந்து, அதாவது 20% வச்சுக்கங்க, 20% வாக்கு பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும்,
மிகப்பெரிய ஒரு இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தேடி தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாக்குகளை பெற்று தருன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய அந்த ரிப்போர்ட்டை பத்தி உங்களுடைய இல்ல குமுதம் ரிப்போர்ட்டர் சொல்றது கருத்து கணிப்பு சரிதான். ஏன்னா வந்து கள நிலவரம் அப்படி இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. எங்க போய் நாங்க போனாலும் சரி வரவேற்பு அதிகமா இருக்கு. நான் தமிழர் கட்சிக்கு வரவேற்பு அதிகமா இருக்குது. அதனால வந்து குமுதம் ரிப்போர்ட்டர் சொல்லு மிக மிக சிறப்பானது. அது 19.5 20 தாண்டலாம் மேல அந்த அளவுக்கு வந்து ஏன்னா திராவிடன் என்ன பண்றான் மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், மக்களே நீங்க ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி பண்ற ஆளுங்களுக்கு ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து அடுத்த நேரத்தை புடுங்குறவனுக்கு அடுத்த நேரத்தை ஆட்டையம் போடுறவனுக்கு அடுத்த சொத்தை ஆட்டையம் போடுறவனுக்கு இது மாதிரி ஆட்களை தான் நீங்க வந்து முதல்வரா தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்போ ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி ஆட்கள் வந்து எப்படி போறாங்க அரசியல்ல போய் நான் வந்து பெரிய ஒரு முதல்வர் நான் ஒரு பெரிய அரசியல்வாதியும் காமிக்கிறீங்க. பேசிக்கலியே அவன் வந்து ஒரு ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து. ஓகேயா அதுதான் உண்மை. ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து தான் இன்னைக்கு முதல்வர் சிஎம் இருக்கிறாங்க. ஏன் அது மாதிரி மக்களை தேர்ந்தெடுக்கிறீங்க? மக்கள் வந்து தவறான நபர்களைத்தான் முதலமைச்சராக ஆக்குவாங்க. சரியான முதல்வர் சரியான மக்களை களத்தில் நின்று வேலை செய்யறவங்களுக்கு முதல்வர் ஆக்க மாட்டாங்க. அடா அவன் கடக்கிறான் போ அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஏன்னா இங்கு பதவி பணம் பலபலம் ஆள்பலம் அடியாட்கள் பலம் ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து இவர்கள் தான் 50 வருட காலங்களாக இந்த தமிழ்நாட்டில் முதல்வர்களாக ஆண்டிருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பலனும் இல்லை. ஏன்னா மக்களும் அவனுக்கு தான் உறுதுணையை வைக்கிறாங்க. இவனை திராவிடனே எப்படியாவது ஜெயிச்சு ஓட்டு வாங்கி கொடுக்கணும் சில தமிழர்கள் துரோகிகள் தமிழக துரோகிகள் அவங்க வந்து செய்யறாங்க. அதுதான் உண்மை. அதனால இது திராவிடனும் பக்கம் தமிழர்கள் சில பேர் ஆரியன் பக்கம் தமிழர்கள் சில பேர் இதற்காக மாரடிச்சு திங்குறானுங்க. 5-10 எவத்தாராம் 5-10 எவந்தாராம் கொச்ச பிரியாணி கோட்டை கோழி பிரியாணிக்காக திராவிடக்கட்டையும் ஆரியனுக்கட்டையும் திங்குறானு. இதனால தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்கள் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்துல பணநாயகம் சனநாயகம்னு ஒரு 2 விஷயம் இருக்குது. சனநாயகம் எடுத்துட்டா சீமானந்தன் கோட்பாடுபடி பார்த்தீங்கன்னா நாங்க தத்துவத்தையும் கொள்கைகளையும் நாங்க முன்னிறுத்துறோம். அதை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிட்டோம். போட்டா போடு போடலைன்னா போ நீ மறுபடியும் கத்திட்டு தான் கிடப்ப அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இவங்க என்னன்னா ஒரு ஃபார்முலா செந்தில் பாலாஜி ஐயா வந்து எப்படியோன்னு வெளியே எடுத்தாருன்னா அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலான்னு ஏதோ ஃபார்முலா போட்டு இங்க ஈரோடு கிழக்கில் பண்ண மாதிரி நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற மாதிரி ஒரு எடுக்கலான்னு பார்த்தாங்க. அது முடியல, முட்டுக்கட்டையாயிட்டு இருக்குது. அதை விட்டுருவோம், அந்த கருத்துக்கு வர வேண்டாம். இந்த பணநாயகத்தினுடைய அடிப்படையில நாங்க பணம் கொடுத்து ஜெயிச்சிருவோம். ஒரு ஓட்டுக்கு நீங்க வந்து கருத்தை முன் வைக்கிறீங்களா, நாங்க 5000 பணத்தை முன் வைப்போம். அப்ப கருத்தை எடுத்துப்பாங்களா பணத்தை எடுத்துப்பாங்களான்னு கேக்குறாங்க. நீங்க என்ன அதை சொல்ல வரீங்க? இதுல எப்படின்னா பணத்தை தான் வந்து ஏத்துக்கிறாங்க, கருத்தை வந்து ஏத்துக்கிறது. கருத்து உன்னுடைய கருத்து யாருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா இப்ப திராவிடர் கிட்ட பாத்தீங்கன்னா நான் தமிழர் கிட்ட இருக்கிற கொள்கை கோட்பாடு ஆட்சி வரமுறைகள் திராவிடர் கிட்ட இல்லை. என்ன கொள்கை கோட்பாடு? என்ன கொள்கை கோட்பாடு? இலவசமான மருத்துவம், இலவசமான கல்வி, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை ஆரம்பித்து ஆடு மாடு வேணுங்கிற கவர்மெண்ட் வேலைங்கிறார். எல்லாரும் சிரிக்கிறானுக்கு கேலி குத்தாங்க. சாத்தியமா? எப்படி இந்த மக்கள் திரும்ப மாட்டேங்கிறானுங்களே. ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன். 5 வருஷம் தானே, என்ன 10 வருஷம் 20 வருஷமே சீமானால போறாரு. 5 வருஷம் கொடுத்து பாருங்க. 5 வருஷம் தானே, அதிக வருஷம் இல்லை. நாங்க வந்து கல்விக்கு லட்சமா செலவு பண்ணுவோம். ஆமா. ஆனா எங்களுக்கு குக்கரும் கோழி பிரியாணியும் கோட்டரும் பணம் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க. 86,000 கோடி வந்து செலவு பண்ணிருக்காங்க. இளைஞரணி மாநாடு நடத்தி 86,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் மதுவை ஊற்றி கொடுக்கறாங்க, ஒரு பக்கம் ரெக்கார்டன்ஸ் ஆட்டமா பாட்டமா ரெக்கார்டன்ஸ், ஒரு பக்கம் சீட்டாட்டம், ஒரு பக்கம் மதுவை ஊத்தி கொடுக்கறாங்க. இதுதான் திராவிடர் அரசனுடைய ஆட்சி வரைமுறை கொள்கை கோட்பாடு. நாம் தமிழர் கிட்ட அது மாதிரி கிடையாதுங்களே. நாம் தமிழர் மேடை பாருங்க, எடுத்த உடனே கரகாட்டங்கள், நாட்டுப்புற பாடல்கள், முழக்கங்கள். அங்கே அந்த மாநாடு முடிச்சோன்னா எல்லாமே சுற்றுச்சூழல் பாசனம் ஒண்ணு இருக்கு. நீட்டா வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு
அது நீட்டா வந்து அந்த இடத்துல நீட்டா நடந்ததாக தெரியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஆமா, இந்த மாநாட்டில் காவாலயாம ராத்திரி நேரத்துக்கு போடுவாங்க. இல்ல, இந்த சீட்டாட்டம் விளையாடுறதுக்கு ஒரு அரசு வந்து என்ன செய்ய வேணும்? ஒரு மாநாடு நடத்தினா வந்து தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு, இங்க சேர ஆமா உதயநிதி பேசிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் சீட்டாட்டம் விளையாடுறாரு, ஒரு பக்கம் மதுவை ஊத்தி கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் ரெக்கார்ட் டான்ஸ் ஊத்தி ஆடுறாங்க, சோத்துக்கு அடிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சோத்துக்கு, இன்னொரு பக்கம் காலிச்சாரு, மஞ்சள் பை திருட்டு, இன்னொரு பக்கம் காலிச்சாரு. இது மாதிரி ஆட்களை தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓட்டு போடுறாங்க. இது மாதிரி மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க, தெரியுது, மக்கள் பாக்குறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க தான் வேணுங்கிறாங்க. அப்போ இது மாதிரி மக்களை நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா ஒரு தவறான நபர்களை தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி அடை செய்யறீங்க, ஓட்டு போடுறீங்க. அப்ப அவன் தப்பு தப்பாதான் செய்வான். விலைவாசி ஏத்திட்டானா, உன் புள்ள டாக்டர் படிக்க முடியலையா, உன்னுடைய விவசாய நிலம் எல்லாம் களவாணி போதா, நீ வாய பேசக்கூடாது. நீ போட்டதை திருட்டு மலை மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்கிற. நீ மக்கள் இந்த வாய பேசக்கூடாது, நீங்க வாயங்கிறத பேசக்கூடாது. நீங்க அவன் அப்படிதான் விலைவாசி தான் ஏத்துவான், பாலியல் வன்கொடுமை அங்கங்க நடக்கு, விவசாய நிலம் எல்லாம் அவன் களவாடு தான் செய்வான், நூத்தி காப்பீட்டு நிலத்தை விற்கதான் செய்வான், லஞ்சத்தை வாங்கதான் செய்வான், எல்லாம் அப்படிதான் செய்வான். நீ வாயத்தை மக்கள் ஒரு என்னத்தை சொல்றேன்னு தெரியல, தவறான நபர்களை தேர்ந்தெடுத்துட்டு மறுக்கா ஐயோ எனக்கு விலைவாசி ஏத்திட்டானே, ஐயோ என் நிலத்தை எல்லாமே அபகரிக்கிறானே, ஐயோ விவசாய நிலம் எல்லாம் கார்பரேட் மீட்டை கொடுக்கிறானே மாரடிக்க வேண்டியது. நீங்க போடும்போது திருட்டு பையனை தான் நீங்க வாக்களிக்கிறீங்க. அப்புறம் அவன் திருட்டு தானே செய்வான். நல்ல தலைவனை தேடுங்கள், தேடுங்கள். ஒரு கடையை போய் சேரி வாங்கும் போது காலையில 6 மணி போனா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தலைவருங்கள ஒரு சேரிய தலைவருங்கள. அது மாதிரி ஏன் நீங்க வந்து இந்த நாட்டை ஆளக்கூடியவர் திருடனா இவன் நல்லவனா என்று தேர்ந்தெடுக்க முடியாத தமிழக மக்கள், நீங்க உங்க வாழ்க்கையில கோட்டை விட்டுட்டீங்க. அதுதான் உண்மையா சொல்ல முடியும். மண்ணை போட்டுக்கிறாங்க, அவங்க மண்ணுதான். அப்புறம் வந்து எனக்கு என் பிள்ளைக்கு போய் மருத்துவ சீட்டுக்கு நின்னோம்னா இவ்வளவு லட்சம் கேக்குறாங்க அப்படி சொல்றது இல்லையா? கையெழுத்து வாங்குறேன்னு சொன்னாங்க, அது சும்மா பேப்பர் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி கூண்டுல எல்லாம் வச்சிருந்த பேப்பரை வந்து அழகுக்கு வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க மாநாட்டுல. அது வந்துங்க நீட் தேர்வு எல்லாம் உங்க எல்லாம் நாடகம் தான், அது வந்து சாத்தியமாகாது. ஏங்க மந்திரம் அவர்கிட்ட இருக்குதாமா, மந்திரம் அவர்கிட்ட இருக்குதாமா, நீட் தேர்வுக்கு மந்திரம் இருக்கு. அவர் சொன்னாரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. என்ன விடியல் தந்தை ஸ்டாலின் ஐயா அவர்களே, கோட்டரும் கோழி பிரியாணியும் 100-2000 ரூபாய் கொடுத்தாங்க அடுத்த ஓட்டுக்காரன், இன்னும் நீங்க 3000 ரூபாய் கொடுத்து வெற்றி வேலை செய்யறதா இது உண்மையான வெற்றியா? ஸ்டாலின் ஐயா அவர்களே சொல்லுங்கள், உங்க வெற்றி உண்மையா? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. உங்கள் வெற்றி கிடையாது. காசு கொடுத்து நீங்க களத்துல நிக்கிறீங்க, ஓட்டுக்கு நீங்க கோழி பிரியாணி கொடுத்து நீங்க லஞ்சத்தை கொடுத்துதான் மக்களுக்கு நான் எவ்வளவு வேணாலும் திழுவேன், நீ ஒண்ணு ஓட்டு போடுவீங்களான்னு சொல்லிட்டு மக்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி 2000-3000 கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க. நீ உண்மையான நீங்க வெற்றி ஒரு நாட்டு மன்னருடைய உண்மையான வெற்றி நீ ஏற்றுக்க முடியாது ஐயா. வரும்போதே தேசமட்டத்திலேயே வரும்போது கோல்மால் பண்ணி தான் ஆட்சிக்கு வரீங்க. அப்படிங்கும்போது அந்த 5 ஆண்டு கால ஆட்சி கோல்மாலா தான் இருக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களே. இதுதான் உண்மை ஐயா. வேற நீங்க வந்து ஏன் தெரியுமா, மன ரீதியா என் தாய் தந்தை செஞ்ச தவறு இன்னைக்கு நான் குமர்றேன் இந்த காணொலி மூலியமா. அதுதான் செய்ய முடியும், என்னால வேற என்ன செய்ய முடியும்? இதுதான் உண்மை. சரிங்க, இப்ப வந்து இவனுடைய சின்னத்தை முடக்குறாங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. இது எப்படி வந்து நீங்க வந்து சின்னத்தை வந்து ஒருபோதும் நாம் தமிழருடைய சின்னத்தை ஒருபோதும் முடக்கினாலும் சரி, நீ சின்னமே இல்லாம ஆனாலும் சரி, நாம் தமிழர் என்ற ஒரு வார்த்தை தமிழர்கள் ஒன்றுபட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. பிரபாகரனுடைய தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தத்துவத்தில் சீமானுடைய முழக்கத்தை வைத்து இளைய தலைமுறைகள் படையெடுத்து வராங்க. திப்பு சுல்தான் அப்படி எடுத்த மாதிரி 18ஆம் படை 17ஆம் படை அது மாதிரி எடுத்துட்டு வராங்க. 21ஆம் படை இது, இளைஞர்களுடைய 21ஆம் நூற்றாண்டு படை இது. எதற்காக இளைஞர்கள் 21ஆம் நூற்றாண்டு படை என்றால், இந்த ஆரியனும் இந்த திராவிட பண்டி கூட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்று 21ஆம் நூற்றாண்டு படை தமிழக இளைஞர்கள் எடுத்து வராங்க. யாரு மேல? நாம் தமிழர் கட்சி மேல. அவங்க மேல போக்கஸ் ஆகி போச்சு. நாம் தமிழர் கட்சியா வெல்ல வேண்டும், நாம் தமிழர் கட்சியா ஆட்சி பிடிக்க வேண்டும். திருநெல்வேலி எத்தனை வருடங்களாக நம்ம ஓட்டு போடுறதுன்னு ஒவ்வொரு வீட்டிலையும் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தாய் தந்தை மிரட்டி வச்சுட்டு தான் இப்ப இருக்காங்க. நீங்க கம்மிடுங்க, நீங்க இவ்வளவு வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே நீங்க சொன்ன மாதிரி நாங்க போட்டோம் இல்ல அப்பா அம்மா,
நான் இனிமேல் நாங்க போட மாட்டோம். இனிமேல் எந்த கட்சி தமிழ் இனத்துக்காக, மொழிக்காகவும், மக்களுக்காகவும், வளத்துக்காகவும், வேலை வாய்ப்புக்காகவும் பாடுபட அந்த கட்சிக்காக தான் நாங்க பாடுபடுவோம்னு தமிழக இளைஞர்கள் தாய் தந்தையை புறக்கணித்து விட்டார்கள். சீமானை படையெடுத்து போறாங்க. இதுதான் உண்மை. சரி, மத்த கட்சிகளோட ஒப்பிடும்போது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வீரியம் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. சொல்ல முடியாது. கெஜ்ரிவால் என்ற ஒரு டெல்லியில ஒரு முதலமைச்சரா ஒரு ஆண்டா ஆம் ஆத்மி கெஜ்ரிவால், அதுபோல இங்கும் ஒரு சாக்லேஸ், ஒரு சீமான் முதல்வரா அப்படி என்பது எத்தனை பேருக்கு திராவிடர் பன்றிகளுக்கும் ஆரிய பன்றிகளுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் தெரியாது. வந்துடும். சீமான் முதல்வர் என்று அறிவிப்பார்கள், திராவிட பன்றிகளும் ஆரிய பன்றிகளும் ஹார்ட் அட்டாக் வரும். அப்ப தூக்கு போட்டு சாவார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆழ்வார்கள். இதுதான் உண்மை. காலத்துல மருத்துவமனை ரெடி பண்ண வச்சிடலாம். அவ்வளவுதான். சீமான் முதல்வர்னா கொரோனா காலத்துல மருத்துவமனை ஆரம்பிக்கிற போல நிறைய மருத்துவமனைகள் அங்கு நாம் ஆரம்பிக்க வேண்டும். எதற்காக நாம் திராவிடர்களின் ஆரிய பன்றி கூட்டங்களை நாம் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக சீமான்னா ஒரு மருத்துவமனையை நாம் அங்க அவங்களுக்கு மருத்துவ இலவசம் உறுதி. அவங்களுக்கு மருத்துவ இலவசம். ஆமா ஆமா, ஐயோ எவ்வளவு காசு கட்டணுமா தெரியல. இது சீமான் ஆச்சுப்பா, மருத்துவ இலவசப்பா, வாப்பா உயர்தர மருத்துவ. சீமான் என்ற பெயரால் அந்த பெயருக்கே அவர் சிஎமாக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. இனிமேல் எவன் தடுத்தாலும் சரி. பிஜேபியினுடைய சூழ்ச்சி என்ன? தமிழ் தேசியத்தை மலர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். நாம் எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் நாம் ஆட்சி நாம பதவியில இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை என்ற ஒரு ஜோசியக்காரர் அவர் சொல்றாரு. இல்லைங்கண்ணா, அது இப்படிங்கண்ணா, இது அப்படிங்கண்ணா. ஆனா அண்ணாமலை, நீங்கள் தேசியத்தை வாசிக்காதீர்கள், நீங்கள் அரசியலை வாசியுங்கள். இதுதான் உண்மை. நீங்கள் தேசியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அரசியலை வாசியுங்கள். என்ன நிலவரம், கலவரம் இங்க அதாவது ராமர் கோயிலா, ராமர் கோயில் இருந்தது. அது ஒரு பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ஒரு பாட்டுக்கு அந்த தர்காவை இடித்து ராமர் கோயில் கட்ட வேண்டிய சூழ்நிலை கிடையாது. எதற்காக? ஒரு நாட்டினுடைய தலைவன் 3 மதத்தையும் சரியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மோடி என்பவர் காவி தேசமாக இந்த இந்தியாவை மாற்றுகிறார்கள் என்பதுதான் இந்த காணொலியுடைய கருத்து. அதற்காக நாம் ஒருபோதும் இந்த காவி தேசத்தை நாம் சொல்லவே முடியாது. எதற்காக? ஒரு பிரதமர் 3 மதத்தை சரியாக தானே பார்க்க வேண்டும். மோடி ஐயா பத்தி சொன்னதான் எனக்கு நினைவு வருது. மோடி ஐயா ராமநாதபுரத்துல வேட்பாளரா நிக்கிறேன் இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அண்ணன் அங்க நிப்பாரு, அவரை எதிர்த்து நிக்கிறாரு. இல்ல மோடி ராமநாதபுரம் மாவட்டத்துல நிக்கிறாருன்னா நம்ம தமிழ் மண்ணுல நாம நிக்க கூடாதா? அவரோட நமக்குதான் பலம் அதிகமா வரும். அவர் இங்க இருக்கிற நாம வாரணாசியில கூட நாம போய் நிக்கலாம். நான் வாரணாசியில போய் அவர் எங்க நின்றுட்டு போறேன். இங்க பாருங்க, அவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த எலெக்ஷனுக்கு கார்பரேட் நிறுவனத்தை கம்பெனி கிட்ட எல்லாம் நிறைய ஒரு 60,000 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு. இந்த நன்கொடையா நாம தமிழ் அவரு 6,000 கோடி பண்ணிருக்காங்க. ஆனா தமிழ் தேசியம் அவரு தமிழ் தேசியவாதிகள் ஒண்ணுமே இல்ல. நிவாரணம் கொடுத்தா கொடுப்பா, உன்னால முடிஞ்சா கொடுத்தா கொடு, இல்லைன்னா விட்டு. நாங்க எப்படியோ களத்துல நம்ம கலப்பணி செய்து வென்றுதான் நாங்க காமிப்போம்னு தமிழ் தேசியம் நிக்குது. யாருக்கிட்டையும் ஓட்டுக்கு எலெக்ஷனுக்காக தமிழ் தேசியத்துல இருக்கிற நான் தமிழர் பிள்ளைகள் யாருக்கிட்டையும் போய் மண்டி இதுல எனக்கு இந்த எலெக்ஷன் வருது, கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட போய் 5,000 கோடி கொடு, 10,000 கோடி கொடுன்னு யாருக்கிட்டையுமே இன்னும் போய் மண்டி கேட்கல. ஆனா இந்த திராவிடர்கள் இந்த எலெக்ஷனுக்கு இப்போ 600 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அது மிரட்டி கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. பிஜேபி 6,000 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. அதான் உண்மை. சரிங்க. இப்ப எப்படி இந்த வெற்றிக்கான இந்த பாராளுமன்ற தேர்தல்ல எத்தனை எம்பி சீட் வாங்குவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? ஐயா, நாம பெண்களுக்கு 20, ஆண்களுக்கு 20 கொடுத்திருக்காரு. எப்பவே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து. ஆமா, நான் தமிழர் கட்சி பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன். வேற திராவிடனும் ஆரியனும் பேசுவான் சம உரிமை, அதெல்லாம் பெண் விடுதலை பேச பெண் உரிமை திராவிடம் ஆரியனும் பெண்களுக்கு கற்பழிப்புக்கு பாதுகாப்பு இருக்காது, பெண்களுக்கு எதுவுமே பாதுகாப்பு இருக்காது. ஆனா பெண் உரிமை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. நம்ம மண்ணுல
என் மண்ணுல 20க்கு சம வாய்ப்பு, 20க்கு சம வாய்ப்பு, வெல்வது உறுதி, வெல்வது உறுதி, ஆரியனும் திராவிடம் தூக்கு போட்டு சாவதும் உறுதி. இதான் உறுதி. எப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க? எதற்காகன்னா நான் தமிழர் கட்சி வளருதுன்னா வளரலப்பா, 20க்கு 20 கொடுத்துட்டாங்கப்பா, என்னப்பா 1 ரூபா காசு இல்லாம இங்க மாநாடு போடுறாங்க, இங்க மாநாடு போடுறாங்க, 1 ரூபா காசு இல்லாம திருநெல்வேலி தூத்துக்குடியில சென்னையில பொருள் நிவாரண நிதி கொடுத்துட்டாங்க. ஏய் எரிடா, தூக்கு போட்டு சாவு, இதுதான் சொல்ல முடியும். ஏன் மண்ணு இது? யாரு மண்ணு? ஏன் மண்ணு? திராவிட மண்ணா இது? கிடையாது. ஆரிய மண்ணா? கிடையாது. ஏன் மண்ணு? ஏன் மண்ணுல நீங்க 2 பேரும் துடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒருபோதும் நாங்க விடமாட்டோம். சரி, இப்ப உங்க மேல NIA ரைடு எல்லாம் வருது, இது அச்சுறுத்தலா இல்ல ஒரு என்னன்னு நீ கருதுறீங்க? அச்சுறுத்தல் தான். ஏன்னா என்ன ரைடு என்று விட்டாவே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இல்ல பயந்துகிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. அதிகமா மக்கள் கிட்ட போக மாட்டாங்க, பாப்புலர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட தவறான அபிப்பிராயத்தை நான் தமிழரை பத்தி கொடுக்கதான் இது மாதிரி. அண்ணா ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, NIA ரைடு ஏன் நம்பிக்கை மேல எப்ப பண்றீங்க? ஏன் என்கிட்ட NIA ரைடு பண்ணுங்க, அமலாக்கத்துறையில இருந்து எந்த துறையில பண்ணுங்க, அவரு மேல பண்ண தேவையில்லை. நம்ம போல தம்பி கிட்ட அவனுக்கு பிஜேபி திராவிடர் பதவி, பணம், பால்பலம், பராஜகம் அப்படிங்கிறாங்க. அவங்க நம்ம மாதிரி இந்த உறுப்பினர்கிட்ட தான் அவங்க பவரை காமிக்கணும். அப்படிங்கும் போது நாம தான் இப்ப என்ன ரைடு விட்டாங்க, யாரு வென்றார்கள்? நாம தானே வென்றோம். அதனால அவர்கள் தோற்று விட்டார்கள். அரசியல் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, தோற்று விட்டார்கள். ரவீந்திரன் பெருசாமி ஐயா அரசியல் கருத்தியலாளர், அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க தொட்டாலும் வளர்றது சீமான் தான், நீங்க பேசினாலும் வளர்றது சீமான் தான், நீங்க கேஸ் போட்டாலும் வளர்றது சீமான் தான், முதல்ல நீங்க எதை செஞ்சாலும் அப்புறம் வளர்ந்துட்டு. நான் தமிழர் கட்சியை எந்த விதத்திலும் சீண்டி பார்த்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. ஒரே ஒரு ஊடகம் இல்லாமல் நான் தமிழர் கட்சி தமிழ் மக்களிடம் பரவிருச்சு. பாத்தீங்களா? இது சன் டிவி வச்சிருக்கலாம், என்னென்ன டிவியே வச்சிருக்கலாம், என்ன பலன்? 1 ரூபாய்க்கு பலனா? சமீபத்துல நான் பல விடயங்கள்ல கவனிக்கிறேன், நாம் தமிழர்ங்கிற பேச்சு அடிபடாம இப்ப ஊடகத்துல இல்லாம ஐயோ இப்ப வந்துருச்சு. நாம் பாப்புலர் ஆயிடுச்சுங்க. நான் தமிழர்னா ஒரு சாதாரண ஒரு கட்சி எல்லாம் கிடையாது. நாம் தமிழர்னாவே மாதிரி நாம் தமிழர் கட்சி கேட்டோம், ஐயா நம்ம கட்சி வந்துருச்சு ஊடகத்துல அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் உண்மையாலுங்க ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்கு தகுந்த ஊடகத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆளும் கட்சியும் கூட இந்த தமிழ்நாடு முழுவதுமான ஒட்டுமொத்தமான ஊடகத்தை அதிகாரத்துல வச்சிருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த செய்தி போடுங்க, இந்த செய்தி போடக்கூடாதுங்கிற ஒரு அதிகாரத்துல கூட இருக்குதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இந்த வலையொலி மூலமாவே ஒரு தம்பிகள் கருத்துக்களை பரவலாக்கி அண்ணன் பேசுறதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தி அண்ணன் பேசுறது இன்னைக்கு வீரியமா மக்கள் மனதில். இன்னொன்னு, இந்த நாட்டுல ஆரியனும் திராவிடம் செய்யறானுங்க. இந்த நாட்டுல அக்குறம் அநியாயம், அது தமிழர் நாட்டுல தமிழன் எதிர்த்து கேள்வி கேட்டால், அநீதிகளை எதிர்த்து கேள்வி கேட்டால் கொலை செய்யப்படுவீர்களா? சொல்லும் பார்க்கலாம். கூலி ஆட்களை ஏவி விட்டு கொலை செய்வீர்களா? ஒண்ணும் வேண்டா. கன்னியாகுமரியில சேவியர் ஐயா நடந்தது. அவரு நல்ல மழை இயற்கை வளம் களவாண்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு காணொலியா முகநூல்ல பதிவிட்டாரு. அதற்கு முகநூல்லையும் பதிவிட்டு இருக்கிறாரு, காவல்துறையிலையும் கொடுத்திருக்காரு. அதற்கு இதை ஏவி விட்டு குண்டர்களால் கொலை செய்யப்படுவீர்கள். ஆலயத்தில் நடந்த முறைகேடுகளை தட்டி கேட்டு மக்களே இங்க பாருங்க. இந்த சேவியர்குமார் என்பவர் கன்னியாகுமரியில நான் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். அவர் மலை இந்த இயற்கை வளம் களவாண்டி ஒன்றிய தலைவர், மலைகள் இயற்கை வளம் எல்லாம் களவாண்டி போகுது, பல பிரச்சனைகள் இங்க இருக்குது, சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாடினாரு. போய் அவர் தனிப்பட்ட முறையில முகநூல்ல போட்டாரு. அதற்கு கூப்பிட்டு வைத்து ஒன்றுபட்டு பேசுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டு வைத்து அங்கே குண்டர்களால் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இதில் யார் இழந்தார்கள்? தமிழன் தான் இழந்தார்கள். ஆரியனும் திராவிடனும் மலர்ந்தார்கள், தமிழன் தான் அங்கே இழந்தான். எதற்காக இழந்தான்? தமிழன் தட்டி கேட்கிறான். இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கொடுமைகளும் தட்டி கேட்கிறான். தட்டி கேட்டா நீங்கள் கொலை செய்து விடுவீர்களா? இது ஜனநாயக நாடா? இதற்கு எதற்கு நீங்கள் எதற்கு சுதந்திரம் வாங்க வேண்டும்? இதற்கு வெள்ளைக்காரனை ஆண்டுட்டு போயிட்டு இருக்கலாம்.
நீங்கள் எல்லாம் ஒரு ஆட்சியாளர் என்பது மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரியதா. ஒரு விஏஓ 100 பிரான்ஸ் அவரை வெட்டி கொண்டாங்க. அவர் பையன் வந்து இன்னைக்கு நீதிபதியா வந்து அதனால எல்லாமே அடிப்படையே மாறிட்டு இருக்கு. தவறுகளை இங்க தட்டி கேட்க ஐயோ ஆரியம் தப்பு செய்யறானா திராவிட தப்பு தட்டி கேட்காத கம்முனு வாய மூடிட்டு போயிட்டு. அப்போ இது என்ன, இது உங்க நாடா, இது அராஜக நாடா நீங்க மாத்துறீங்களா? இங்க எதற்கு வந்து நீதி நேர்மை நியாயத்தை எல்லாம் இவனுக்கு அழிச்சிட்டாங்க. உண்மை கொலை கொள்ள கற்பழிப்பு ரவுடி கட்டப்பட்ட தலையரிச்சு ஆடு. இவ்வளவு வழக்குக்கு அப்புறம் கன்னியாகுமரியில வந்து கனிம வளத்தை வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துலதான் லாரியில எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. கட்டளை வந்து அரசுல வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இந்த நேரத்துல எடுக்க கூடாதுன்னு சொன்ன நேரத்திலயும் லாரியில வந்து கல் எடுத்துட்டு போறத வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியினர் காணொலி எடுத்து பதிவிட்டு இருக்கிறார். அதாவது ஐயா, அரசாங்கம் வந்து இயற்கை வளத்தை, தமிழ்நாட்டு இயற்கை வளத்தை களவு போக ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் அனுமதிக்க கூடாது. இவங்க அனுமதிக்கிறாங்கன்னா இது என்னன்னு தெரியல. ஒரு சாதாரண ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு மரத்தை வெட்டினா கேஸ் போடுறீங்க, மரத்தை வெட்டினா ஒரு ஃபாரஸ்ட்ல கேஸ் போடுறீங்க. ஆனா இவன் மலையே புடுங்குறான், அவனை கண்டுக்கவே மாட்டிக்கிறீங்க. எங்க இருக்கு நீதி நேர்மை நியாயம் சொல்லுங்க பாக்கலாம். நீ ஒண்ணும் இல்ல, விரைவு அடுப்புக்கு வேணும்னு விரைவு போருக்கு போனாவே பெண்கள் அங்க பிடிச்சு வச்சு நீ கேஸ் போடுற. செம்மரம் வெட்டின சந்தன மரம் வெட்டின அப்படின்னு சொல்லிட்டு நீ கேஸ் போடுற. ஆனா இது மத்தா பேரு மழையே வந்து குடஞ்சி எடுத்து கொண்டு போய் சேல்ஸ் பண்றானா அதற்கு வந்து ஒண்ணுமே வாய திறக்காத இந்த அரசாங்கம். அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, மலை முழுங்கி பூதம் போற வழியில நிக்கும். அந்த அந்த மாதிரி இருக்குது இல்ல, மாறி போச்சு ஐயா. ரொம்ப கஷ்டமா இப்ப என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. மழைய வயல இதெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணும்? அப்பா எவ்வளவு அழகா இருக்குது இயற்கை கொடை. நம்ம நாட்டுக்கு இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இடமா அப்படின்னு நம்ம வந்து அருவி மலை வயல் வெளி அப்படின்னு எப்படி தோணும்? அவங்களுக்கு என்ன தெரியும், அது காசாக்க வேண்டும், எல்லாம் பணமாக்க வேண்டும் என்றுதான் தோணும். சரிங்கய்யா, இப்ப வந்து சரி மக்களுக்கு இந்த காணொலி மூலமா என்ன சொல்ல வரீங்க? மக்கள் என்ன புரிந்து கொள்ளணும்? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆரியனும் திராவிடனும் தமிழ்நாட்டில் வேண்டாம், தமிழர் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நிலத்தை ஆள வேண்டும். இதுதான் உண்மை. அண்ணன் சிட்டுக்குருவி பத்தி கூட பேசுறாரு. வேற எந்த தலைவன் பேசுறாரா சொல்லும் பார்க்கலாம். இயற்கை வளத்தை பத்தி பேசுறாரு. எந்த தலைவனாச்சு இந்த இயற்கை வளத்தை பத்தியும் சிட்டுக்குருவி பத்தியும் பேசியிருக்காங்கன்னா நீங்க சொல்லும் பார்க்கலாம். யாருனாச்சும் பேசுறாங்களா? யாரும் பேசுறதில்லை. எங்க டெண்டர் கிடைக்கும், எங்க கமிஷன் கிடைக்கும்னே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி அது மாதிரி இல்லை. எல்லாம் உயிரினங்களுக்கும் அரசியல் பேச வேண்டும் என்று அண்ணன் சொல்றாரு. எல்லா உயிரினங்களுக்கும் அரசியல் தேவை என்று அண்ணன் சொல்றாரு. அதனால எல்லாத்துக்கும் தேவை. இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறது இல்லை, அவங்களுக்கும் தேவை. அதனால தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா மக்கள் இடத்துல சொல்றோம் பாருங்க, பக்க ஸ்டேட்ல எல்லாம் கர்நாடகாவில் கர்நாடகாரன் ஆண்டுறான், ஆந்திராவில் ஆந்திராக்காரன் ஆண்டுறான், கேரளாவில் கேரளாக்கார முதலமைச்சர். நம்ம நாட்டுல மட்டும்தான் இது இல்லை, முதலமைச்சர் ஆளவில்லை என்றால் மக்களிடம் ஒற்றுமை இல்லை. இதுதான் உண்மை. திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் மாரடிக்கிறோம். அதனாலதான் இங்க தமிழன் ஆள முடியவில்லை. வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தேசியம் மலர்ந்தே ஆகணும். இது காலத்தின் கட்டாயம் சொல்ல வரீங்களா? காலத்தின் கட்டாயம் இல்லை. காலத்தின் கட்டாயம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்கு வீட்டுல பூந்து அடிப்பான் திராவிடனும் ஆரியனும். இதற்கு நாம் கேள்வி கேட்கவே முடியாது. எல்லா இடத்துலயும் இந்திக்காரன் தஞ்சம் பூந்துட்டான். இப்ப அதிகமா தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு பர்சன்டேஜ் இருக்கிறது. ஆமா, அதிகமா வந்து இந்திக்காரன் வந்துதான் இப்போ அதிகமா வேலை வாய்ப்பு பர்சன்டேஜ் இருக்கிறான். அவன் ஒருத்தன் தான். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு எல்லாமே இங்க இருக்கிற முகவரியில போட்டு தந்தாச்சு. நீங்க வாக்காளர் அட்டையும் கொடுத்துட வேண்டியது. ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்கல்ல. அதனால மக்களே, இந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதி ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர், திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி அந்தியூர் ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் போட்டாச்சு. தேர்தல் பரப்புரை 2024 வாகனங்கள் போட்டாச்சு. அங்கங்கு பேனர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சோரோட்டிகள் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் பாராளுமன்ற வேட்பாளர் திருமதி சீதா லட்சுமி அவர்கள் இந்த திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அண்ணன் செந்தமிழ் சீமான் அறிவிக்கப்பட்டுள்ளார். மிக பிரம்மாண்ட முறையில் ஈரோடு திருப்பூர் நாடாளுமன்றம் பல இடங்களில் களம் கண்டு திராவிடர்களும் ஆரியர்களும்
வேட்பாளர்களை இன்றும் அறிமுகப்படுத்தவில்லை. நான் தமிழர் கட்சி அறிமுகம் படுத்திவிட்டது. பெண்கள் 20, ஆண்கள் 20 என்று உங்களை நம்பி, உங்களை நாடி ஓட்டு கேட்க வரோம். நீங்க போடுங்க. எத்தனை காலமா தான் நம்ம திராவிடனையும் ஆரியனும் ரெட்டலை ஏடிஎம்கே போடுவோம்? நீங்க போடுங்க. ஒரே ஒரு தடவை வாக்களிங்க. நீ சொல்லி என்னடா நாங்க கேட்க போறோம்னு நினைச்சாலும் சரி, அது உங்களுடைய தலையெழுத்து தான் அமையும். நான் சொல்லி கேட்காதீங்க. உங்களுக்கே நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, அநியாயங்களை உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க, அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல, மூடி மறைச்சிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதியினுடைய கேஸ் என்னாச்சு, அந்த பெண் எப்படி இறந்ததுன்னு தெரியல, மூடி மறைச்சிட்டாங்க. இதே மாதிரி பல்லாவரத்துல கருணாநிதி டிஎம்கே எம்எல்ஏ மகன் வீட்டில் ஒரு தலித்த பெண்ணை நடந்த கொடுமை, அது என்ன என்று தெரியவில்லை, அதையும் மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் இத்தனைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஆண்ட முதலமைச்சர் சிஎம்ஆ இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்று இன்றும் மக்களுக்கு தெரியவில்லை, அதையும் மூடி மறைத்து விட்டார்கள். அப்போ ஒண்ணுமே என்ன ஆட்சியிலே தெரியல. பெண்களுக்கு அது நடந்த பிரச்சனை எல்லாம் எதுக்காக இறந்தார்கள், எதுக்காக இப்படி இருந்தார்கள் என்று தெரியாமல் மூடி மறைத்து விட்டார்கள் இந்த திராவிடர்கள். இவர்களுக்கே மாறி மாறி வாக்களித்துக் கொண்டுதான் இருப்போம் என்றால், இன்னும் எத்தனை சிறுமதி, இன்னும் எத்தனை தலித்த பெண்கள், இன்னும் எத்தனை சிஎம்கள் இது மாதிரி இழந்துகிட்டே நாம போயிட்டு இருப்போம். இதற்கு முடிவே தெரியாது, விடையே தெரியாம தான் நாம வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன் ஒரு தடவை போடுங்கள, விவசாய சின்னத்துல கை கட்டி இப்படி இருக்கும் பாரு 2 கரும்பு, ஒரு தடவை போடுங்கள. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? டிஎம்கே காரன் மாம மச்சானா திட்டு வாங்குறது, ஏடிஎம்கே காரன் உன் பங்காளியா திட்டு வாங்குறது. ஆனா அவன் பேடி சொல்ல வாழ்றான். அவன் கருணாநிதியா இருக்கிறானா, ஏடிஎம்கே காரன் டிஎம்கே காரன். நாங்க ஓட்டு போட்டோம்னா இன்னைக்கு ஒன்னாம் தேதி ஆச்சு, டிவிடேட் வருவாண்டி, அவனுக்கு அந்த காசு கட்டுவேன், இந்த காசு கட்டுவேன், நாம அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்கிறோம், அவனை கட்டுவேன். நாம தான் இந்த டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நான் தமிழர் கட்சியை வாக்களியுங்கள் என்று திருப்பூர் பாராளுமன்ற எம்பியாக நிற்கும் மாக்கி சீதாலட்சுமி அவர்களை ஆதரித்து விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை அந்திய சட்டமன்ற தொகுதியில் களப்பணி செய்து தேர்தலுக்கு தயாராகிவிட்டோம். வாருங்கள், களத்தில் நின்று போராடுவோம். திராவிடனா, ஆரியனா, தமிழனா என்று போர்க்களத்தில் நின்று போராடுவோம். வாருங்கள், வெல்லப் போரான் தமிழ் தேசியம், நாம் தமிழர்.